பிஜேபி அதிமுக கூட்டணி வராமல் அதிமுக தனியாவோ அல்லது விஜயோட சேர்ந்து கூட்டணி அமைச்சிருந்து பிஜேபி தனியாக குட்டி கட்சிகளோட போய் திமுக கூட்டணி சீமான் இந்த மாதிரி 4 முனை போட்டி வந்திருந்ததுன்னா அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குகள் முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன் திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய வாக்குகள் அதிமுக விஜய் கூட்டணிக்கு கணிசமாக போயிருக்கும். இந்த தடவை சத்தியமாக போகாது. ஏன்னா யார் வரக்கூடாதுன்றது அவங்களுக்கு மெயின் எய்ம். பிஜேபி வரக்கூடாதுன்னா அதுக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. விஜயால் 26 ஆட்சி அமைக்கலாம் முடியாது. அது நம்மளை விட சிறுபான்மையின மக்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். யாருக்கு ஓட்டு போட்டால் திமுக பிஜேபி கூட்டணி தோற்கடிக்கப்படுமோ, பிஜேபி வருவது ஆட்சிக்கு வருவது தடுக்கப்படுமோ அந்த இடத்துல தான் அவங்க வாக்குகளை போடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக திமுக தான் போகும். இல்லை, நான் அதை ஏன் கேட்டேன் அப்படின்னா, இப்போ சீமான் கட்சிகளில் சிறுபான்மையினர் இருப்பாங்க, இப்போ விஜய்க்கு ஆதரவாகவும் சிறுபான்மையினர் இருப்பாங்க, இப்போ டிஎம்கேல ஆட்டோமேட்டிக்காக இருப்பாங்க, ஏடிஎம்கேல இருக்க போகிறாங்க. இந்த இடத்துல யாருடைய ஓட்டு யாருக்கு பிரதிபலிக்க? இப்போ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு போடணும்ல. அப்போ திமுக எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களும் விஜயில் இருக்கவங்களும் ஒன்றா போவாங்க இல்லைங்க. அந்த நாம் தமிழரில் வந்து சிறுபான்மையின வாக்குகள்லாம் குறைவு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஎம்கேக்கும் விஜய் வந்து அன்டெஸ்டட் பிளேயருங்க. அவர் என்னென்ன யாருக்குமே தெரியாது. ஓரளவு வாக்குகளை வாங்குவார்னு எல்லாருமே நம்புறாங்க, நானும் நம்புறேன். 15% வரைக்கும் வாக்குகளை வாங்கலாம்னு சொல்றாங்க. அது ஓரளவு உண்மை, நான் நம்புறேன். ஆனால் இந்த முறை பிஜேபி ஏடிஎம்கே வந்ததால் சிறுபான்மையின வாக்குகள் இன்க்ளூடிங் நாம் தமிழர் வாக்குகள், அங்கே போன சிறுபான்மையின வாக்குகள் கூட இந்த தடவை திமுக கூட்டணி தான் போகும். யார் வரக்கூடாதுன்றதான் அவங்க எய்ம். அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், டாக்டிக்கல் ஓட்டிங்.